நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் வித் அசம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற கார்டு வந்து ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டு. ஃபெடரல் பேங்க் ஆர் பேங்க் ஆஃப் பரோடா இஷ்யூ பண்ற ஸ்கேப்பியா கார்ட பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கார்ட பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு சுமார் 2024ல இந்த கார்ட பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அப்பைக்கு இப்பைக்கு இந்த கார்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப இந்த கார்டு என்ன தந்துச்சு? இப்ப இந்த கார்டு என்ன தருது? ஸோ ஏன் இந்த கார்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம், வாங்கலாம்? ஏன்னா நெறைய கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டீவேல்யூ ஆகுது. மதிப்பிழக்குது. ஆனா இந்த கார்டு வந்து ரீவேல்யூ ஆயிருக்கு. மதிப்பு கூட்டப்பட்டிருக்கு. அண்ட் அப்படி என்ன கூட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த கார்ட் வந்து பெய்ட் புரமோஷன் கிடையாது. இந்த வீடியோவும் பெய்ட் புரமோஷன் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கார்டு 2023 நவம்பர்ல லான்ச் ஆச்சு. ஸோ நான் அப்பயே 1 மாசத்திலேயே இந்த கார்ட நான் வாங்கி 2023 நவம்பர்ல நான் வாங்கினேன். 2023 ஆகஸ்ட்லயோ, செப்டம்பர்லயோ இந்த கார்டு லான்ச் ஆச்சு. ஸோ நான் கார்டு லான்ச் ஆகி ஒரு 1 1/2 2 மாசத்துக்குள்ளயே இந்த கார்ட வாங்கி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட அனுபவம் என்ன? இது எனக்கு எங்க பயனுள்ளதா இருந்துச்சு? இந்த கார்ட பத்தி ஒரு தெளிவான டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த கார்ட பத்தி எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண போறேன். அண்ட் இந்த கார்டுக்கு என்னன்னா ரெஃபரல் இருக்கு. என்னோட நெறைய வீடியோஸ் நீங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ரெஃபரல்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல. ஸோ அந்த மாரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ரெஃபரல் மூலியமா என்னோட நான் ஒரு லிங்க் கீழ தருவேன். அந்த லிங்க் மூலியமா அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா, அந்த அப்ரூவல் ஸ்கிரீன்ஷாட்ட வந்து Telegram டிஎம்மோ ஆர் WhatsApp Telegram டிஎம்மோ ஆர் YouTube கமெண்ட்ஸ்லயோ என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு என்னோட வோட் ஆஃப் தேங்க்ஸா ஒரு ₹500 வவுச்சர் Amazon வவுச்சரோ, Flipkart வவுச்சரோ, Myntra வவுச்சரோ எந்த வவுச்சர் நீங்க வேணும்னு கேட்டீங்களோ, அந்த வவுச்சர் நான் ₹500 உண்டான வவுச்சர்ஸ் நான் குடுப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, வோட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஏன்னா இது ரெஃபரல் பெனிஃபிட்ஸ். நீங்க என்னோட ரெஃபரல் யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, எனக்கு ₹1000 ₹1500 உண்டான வவுச்சர்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு ரெஃபரலுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து உங்களுக்கு திருப்பி குடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அண்ட் இது பெய்டு புரமோஷன்லாம் கிடையாது. ரெஃபரல். ஏன் ரெஃபரல்னா, ஏன் அந்த பேங்க் எனக்கு ரூ. 1500 தரணும்? நான் ஏன் உங்களுக்கு திருப்பி ரூ. 500 தரணும்னா, நீங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கார்டு வந்து நீங்க Amazonல ஷாப்பிங் பண்றீங்கன்னு வைங்க. கார்டு விளம்பரம் வரும். அந்த மாரி கார்டு விளம்பரத்துக்கு ஒவ்வொரு கார்டு நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா, ரூ. 4000லேருந்து ரூ. 5000 பேங்க் வந்து Amazonக்கோ, Flipkartக்கோ எந்த வெப்சைட்ல நீங்க விளம்பரம் பார்க்குறீங்களோ, ரெஃபரலுக்கு குடுக்கணும். பிளஸ் விளம்பரத்துக்கு குடுக்கணும். அந்த மாரி தான் டை அப் இருக்கு. ஆனா இதே நான் வந்து உங்களுக்கு ரெஃபரல் பண்றேன்னா, எனக்கு பேங்க் எவ்வளோ தரப்போறாங்க? மிஞ்சி போனா ரூ. 1500 தருவாங்க. உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு ரூ. 500 கூப்பன் தருவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கிஃப்ட் கார்டு கிடையாது. உங்களுக்கு ஃப்ளைட் டிஸ்கவுண்ட்ஸா கிடைக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது? நீங்க இவ்வளோ யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ ஸ்கேப்பியா காயின்ஸ் கிடைக்கும்னு தான் கிடைக்குமே தவிர, மத்தபடி கிடையாது. ஸோ பேங்க்குக்கு இது ரொம்ப சீப்பரான ரெஃபரல். ரூ. 1500 ரூ. 2000ல முடிஞ்சிரும். இதே ஒரு கார்ப்பரேட் ரெஃபரல்னா ரூ. 4000 ஒரு ரெஃபரல் குடுக்கணும். அண்ட் விளம்பரம் பண்றதுக்கு காசு குடுக்கணும். ஸோ அதுதான் இதுல இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நீங்க ரெஃபரல் வந்து தாராளமா கீழ இருக்க கமெண்ட்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற ரெஃபரல் லிங்க பயன்படுத்தி, நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சீங்கன்னா, என்னோட சைட்லருந்து ₹500 வோட் ஆஃப் தேங்க்ஸ் உங்களுக்கு வவுச்சர் கிடைக்கும். ஸோ அதான் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கார்டு நான் சொன்ன மாரி ஸ்கேப்பியா கார்டு. இந்த கார்ட்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. 0 ஜாயினிங் ஃபீ, 0 ஆனுவல் ஃபீ, 0 ஃபோரெக்ஸ். ஆமா. வெளிநாட்ல நீங்க பயன்படுத்தினா 0 ஃபோரெக்ஸ் சார்ஜஸ். அண்ட் இந்த கார்ட பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி. அதாவது ரீசார்ஜோ, ஐஆர்சிடிசியோ, Amazonனோ, கடையில ஹோட்டலோ, ஷாப்பிங்கோ எது பயன்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு ரூ. 100 பயன்படுத்தினா 10 காயின்ஸ் கிடைக்கும். அதாவது ரூ. 100 பயன்படுத்தினா 10 காயின். 10% ரிவார்ட் ரேட் சொல்லுவாங்க. ஸோ ரூ. 200 பயன்படுத்தினா 20 காயின், ரூ. 100 பயன்படுத்தினா 10 காயின், ரூ. 1000 பயன்படுத்தினா 100 காயின். அண்ட் அந்த 100 காயின் ஒரு காயினோட மதிப்பு வந்து 20 காசு. 20 பைசே ₹0.2. ஸோ உங்களுக்கு அத கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2% அதாவது ஒவ்வொரு ரூ. 100க்கு 2% திருப்பி குடுக்கப்படும். ஒவ்வொரு ரூ. 200 எந்த ரூபாயா இருந்தாலும் சரி 2% திருப்பி குடுக்கப்படும். மினிமம் ரூ. 20க்கு மேல அந்த டிரான்சாக்ஷன் இருந்தா தாராளமா திருப்பி குடுக்கப்படும். அதுக்கப்புறம் அ ஆக்ஸலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேணும்னா, நீங்க அவங்க ஸ்கேப்பி ஆப்ல போயி ஹோட்டல்ஸ் ஆர் பஸ்ஸு, ட்ரெயினு, ஃப்ளைட்டு அப்படி இல்லன்னா அட்ராக்ஷன்ஸ், டூரிஸ்ட் டிக்கெட்ஸ். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் நண்பர்களே. நான் வந்து agoda.comல ஹோட்டல்ஸ் பார்த்தேன். மலேசியாக்கு, அப்புறம் ஸ்ரீலங்காக்கு. அப்புறம் booking.comல பார்த்தேன். அதே ஸ்கேப்பியால பார்க்கிறப்போ எனக்கு 20% சீப்பராவே கிடைச்சது. பல ஹோட்டல்ஸ், பல இடத்துல. நான் சொல்றது ஸ்டார் ஹோட்டல்ஸ் கிடையாது. நார்மலா நம்ம ஃபேமிலியோட ஒரு டீசென்ட்டான நல்ல ஹோட்டல் வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட வேணும்னா, ஸ்கேப்பியால வந்து 20% சீப்பராவே கிடைச்சது. அது போக எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸா 4% மதிப்புள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைச்சது. 4% பாயிண்ட்ஸ்ல 4% வேல்யூ உள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அதாவது 20% ரிவார்ட் ஒவ்வொரு ரூ. 100க்கு 20 பாயிண்ட் கிடைக்கும். நீங்க ஹோட்டல்ஸு, அப்புறம் பஸ்ஸு, ட்ரெயினு, அட்ராக்ஷன். ஸ்கேப்பியா ஆப்ல புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி கிடைக்கும். அந்த 20% காயின்ஸோட மதிப்பு வந்து ஒவ்வொரு ரூ. 100க்கு ரூ. 4 திருப்பி தரப்படும். ஸோ திருப்பி கிடைக்கும். இன்ஃபாக்ட் நான் சொன்னேன்ல, சீப்பராவே கிடைக்கும்.
நீங்க நாட் ஒன்லி சாதா ஹோட்டல், தாஜ், ஹயாட்டு, ஹில்டன், ஐடிசி எந்த ஹோட்டலா இருந்தாலும் கிடைக்கும். ஃப்ளைட்ஸும் அதே மாரி தான். உங்களுக்கு ஃப்ளைட் மட்டும் கொஞ்சம் சீப்பரா கிடைக்காது. ஃப்ளைட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அத பார்த்துக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, பஸ் டிக்கெட் புக் பண்ணுங்க. சீரியஸா சொல்றேன் நண்பர்களே, இந்த ஆஃபீஸ் போறவங்க, குறிப்பா சென்னையில வேலை செய்றவங்க, இவங்களுக்குலாம் பெங்களூர்ல வேலை செய்றவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாரி பஸ் புக் பண்ணி போறீங்கன்னா, இந்த கார்ட தாராளமா யூஸ் பண்ணுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேப்பியா பிக்குன்னு சொல்லி, நான் பஸ்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல புக் பண்றத விட எனக்கு ரூ. 100 சீப்பராவே கிடைக்குது. அது போக எனக்கு 4% ஸ்கேப்பியா காயின்ஸும் கிடைக்குது. ஸோ, நான் அத கால்குலேட் பண்ணேன்னா, எனக்கு ரூ. 1000 பஸ் டிக்கெட்னா ரூ. 100 கிடைக்குது. கம்மியா கிடைக்குது. அண்ட் 4% திருப்பிங்கன்னா 14% எனக்கு ஆஃபர்ல கிடைக்குது. அந்த காயின வச்சு நான் மறுபடியும் பஸ்ஸோ, ட்ரெயினோ, ஃப்ளைட்டோ, ஸ்டேஸோ எது வேணாலும் ரீடீம் பண்ணிக்கலாம். கேப்பே கிடையாது. லிமிட்டே கிடையாது. இவ்வளோ தான் ரீடீம் பண்ணணும், அவ்வளோ கேப்பே கிடையாது. எவ்வளோ வேணாலும் ரீடீம் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, புதுசா என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்ன மாற்றம்னு கேட்டீங்கல்ல, இது அந்த மாற்றம். இப்ப வந்து யுபிஐ கொண்டு வந்துட்டாங்க. ரூபே கார்டு வேரியன்ட் கொண்டு வந்துட்டாங்க. ரூபே கார்டு வேரியன்ட்ட கொண்டு வந்துட்டு உங்களுக்கு 5% ரிவார்டா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ரூ. 100க்கு 1% ரிவார்ட் கிடைக்கும். நான் மேக்ஸிமம் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ரூபே கார்ட யூஸ் பண்ணாம விசா கார்டே யூஸ் பண்ணுங்க. எப்ப ரூபே யூஸ் பண்ணா ஸ்கேன் பண்ணி பே பண்றீங்களா, அப்ப நீங்க ரூபே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி தான். ஒவ்வொரு காயினோட மதிப்பு 0.2 பைசே. அப்ப 5 காயினோட வேல்யூ ₹1. நீங்க எவ்வளோ வேணாலும் ஸ்கேப்பியா காயின்ஸ் இருக்குல்ல, யூஸ் பண்ணி நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது, அன்லிமிட்டடா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அன்லிமிட்டட் காயின்ஸ். சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. 10,000 காயின்ஸ் இருக்குங்களா? ஸோ 10,000 காயின்ஸ் இருக்கு. 10,000 காயின்ஸோட மதிப்பு வந்து ரூ. 2,000. ஸோ இந்த காயின ரெடீம் பண்றேன்னு வைங்க. ரூ. 3,000 5,000 ஹோட்டல் ரூ. 3,000 ஆயிருச்சு. ரூ. 1,750 அந்த பஸ் டிக்கெட் 0 ஆயிருச்சு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஸ்கேப்பியா ஸ்டேஸ் நான் சொன்னேன் பாருங்க. ஹோட்டல்ஸ் இந்த மாரி ரெடீம் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளைட்ஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அட்ராக்ஷன்ஸு சப்போஸ் வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா, அட்ராக்ஷன் விசா எடுத்துக்கலாம். புது மாற்றங்கள் என்ன விசா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு விசா ஈஸியா எடுத்துக்கலாம் நீங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணப்போ விசா எடுத்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து துபாய் மாரி நாட்டுகள்ல எக்ஸ்பீரியன்ஸ். துபாய், மலேசியா, சிங்கப்பூர்ல எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்க ஒரு அட்ராக்ஷன் சிட்டி டூர் புக் பண்றது, பலூனு, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எது வேணாலும் வாங்கிக்கலாம். புது மாற்றங்கள்ல மெர்ச்சன்டைஸ், டீ ஷர்ட்ஸ், டிராவல் பண்றதுக்கான ஸ்வெட்டர்ஸ், ஜெர்கின்ஸ் அந்த ஸ்கேப்பியா காயின்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க மாசம் மாசம் நீங்க சும்மா 5,000, 10,000 நீங்க அந்த கார்ட்ல செலவு பண்ணீங்கன்னா, காயின்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இத நான் ஏன் சொல்றேன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல கார்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்ல கார்ட்ஸ் கிடைக்கிறது. ஸோ, அந்த மாரி ஆட்கள் எல்லாருக்குமே மாசம் ரூ. 20,000 செலவு இருக்கு. மாசம் வந்து நீங்க கடை, காய்கறி, அப்புறம் வந்து பழங்கள், கரண்ட் பில்லு, Amazon எல்லாமே நீங்க பே பண்ட்டீங்கன்னா, தாராளமா இந்த கார்ட நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு ஆஃபர்ஸுமே நெறைய ஆஃபர்ஸ் தராங்க இப்போ Amazonல. நான் சொன்னேன் பாருங்க, பெஸ்ட் பிரைஸ் கேரண்டி, நோ கூப்பன் ஹண்டிங், நோ வெப்சைட் ஜம்பிங், பெஸ்ட் இன் ஒன் ஆப். அதாவது இந்த கூப்பன் கோடு அப்ளை பண்றது, அப்புறம் வேற ஆப்புக்கு போறது அந்த மாரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே ஆப்புக்குள்ள உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதே மாரி ரீடீம் வித் நோ கேப். 100% நீங்க புக்கிங் வேல்யூவ உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அவ்வளோ காயின மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் ஃப்ளெக்ஸி ஃப்ளைன்னு ஒண்ணு இருக்கு. ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். ரூம் டிக்கெட்ஸுமே அதே மாரி ரூம் புக் பண்ணீங்கனாலுமே அதே மாரி தான். ஈஸியா கேன்சல் பண்ற மாரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டமர் சப்போர்ட் உண்மையாவே ஜென்யூனா நல்லா இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப புதுசா நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கேப்பியால வந்து டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் இருக்குல்ல. இந்தியாக்குள்ள வந்து அன்லிமிட்டட் லவுஞ்ச் ஆக்சஸ். நீங்க மாசம் ரூ. 20,000 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அன்லிமிட்டடா என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு ஜுவல்லரிக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தர ஒரு பெஸ்ட் கார்டு இதுதான் நண்பர்களே. சீரியஸா சொல்றேன். கோல்டு ஜுவல்லரிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு இதுதான். ஏன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க ரூ. 20,000 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ். எவ்வளோ வேணாலும் இந்தியா ஃபுல்லா இருக்க 72 ஏர்போர்ட்ல லான்ச் ஆக்சஸ் இருக்கு. நீங்க கிரெடிட் கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 45 ஏர்போர்ட், 50 ஏர்போர்ட் தான் கிடைக்கும். ஆனா ஸ்கேப்பியால மட்டும் தான் 72 ஏர்போர்ட் அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ் இருக்கு. அப்படி 72 ஏர்போர்ட் அன்லிமிட்டட் லான்ச் ஆக்சஸ் வேணாம்னா, நீங்க மாசம் ரூ. 20,000 யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட் இருக்குல்ல, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது போன மாசம் 20,000 யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்போர்ட் பிரிவிலேஜ்ன்னு உங்களுக்கு ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அது நீங்க என்ன பண்ணா, நீங்க சென்னையிலிருந்து டெல்லி போறீங்கன்னா, சென்னையில ஃப்ளைட் ஏர்றப்போ, உங்க போர்டிங் பாஸ ஸ்கேப்பி ஆப்புக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 ஹார்ஸ் டைம் ஜோன் தரும். அதே மாரி அந்த ஏர்போர்ட்ல என்னென்ன கடை இருக்குன்னு காட்டும். அந்த கடைய என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி இந்த மாரி நான் ஷாப் பண்ண போறேன்னு அந்த கடைய கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கடையில போய் நீங்க ரூ. 1000க்கு என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரூ. 1000க்குள்ள ரூ. 500 ரூ. 800 ரூ. 900 ரூ. 1000 நீங்க ரூ. 1000க்குள்ள என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்த ரூ. 1000க்கு மதிப்பிலான காயின்ஸ் இருக்குல்ல, ஸ்கேப்பியா காயின்ஸ் ரூ. 1000க்கு யூஸ் பண்றீங்கன்னா, 5000 ஸ்கேப்பியா காயின்ஸ் உங்க அக்கவுண்ட்ல வர வச்சுருவாங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு 5000 காயின்ஸ் உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். அந்த 5000 காயின்ஸ் வச்சு நீங்க ஹோட்டலு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம், ரீடீம் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் ரீடீம் பண்ணிக்கலாம். அதே மாரி இது எத்தனன்னா, 1 மாசத்துக்கு 10லாம் கிடையாது. 1 மாசத்துக்கு அன்லிமிட்டட். இன்னைக்கு காலையில டெல்லிலேருந்து கிளம்பி போறீங்க. போய்
சென்னையிலேருந்து கிளம்புறீங்க. சென்னையில கிளம்பி டெல்லியில போய் லேண்ட் ஆயிட்டு, அடுத்த நாள் காலையில டெல்லியிலேருந்து கிளம்புறீங்கன்னா, டெல்லியில மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அன்லிமிட்டட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும், அதே மாரி இதுவுமே உங்களுக்கு ஒரு பெர் டேக்கு 1 30 நாளைக்கு 30. ஸோ நீங்க தாராளமா ஏர்போர்ட் பிரிவிலேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதே இது உங்களுக்கு வேண்டாம், லான்ச் ஆக்சஸ் கூட்டமா இருக்குன்னா, நீங்க நாட் ஒன்லி சாப்பாடு, இது என்ன வாங்கிக்கலாம்னா ட்ரெஸ்ஸு, மெடிசின்ஸு, டாய்ஸு, அப்புறம் எனக்கு லாஞ்ச் கூட்டமா இருக்குப்பா, பசிக்குதுப்பான்னா, நீங்க தாராளமா பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ராமேஸ்வரம் கேஃபே இருக்கு. சென்னையில ஏர்போர்ட் ஹோட்டல்ஸ் இருக்கு. அந்த மாரி ஹோட்டல்ஸ்ல போய் நீங்க சாப்பிட்டு ரெடீம் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே இதோட அவைலபிள் இருக்கு. நான் கொச்சியில செக் பண்ணியிருக்கேன், பெங்களூர்ல செக் பண்ணியிருக்கேன், சென்னையில செக் பண்ணியிருக்கேன், மும்பைல செக் பண்ணியிருக்கேன். எல்லா கடையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ பிரச்சனையே இல்லாத சூப்பரான கார்டு. நான் சொன்ன மாரி தான். இந்த இது வந்து டொமஸ்டிக் டெர்மினல் மட்டும் தான். இன்டர்நேஷனல் டெர்மினல் வேணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா ரூ. 50,000க்கு ஃப்ளைட்டு வந்து ஸ்கேப்பி ஆப்ல புக் பண்ணணும். நான் இத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்டர்நேஷனல்ங்கிறது வந்து அ ஏர்லைன்ல போய் நீங்க தாராளமா டைரக்ட்டா புக் பண்ணிக்கங்க. இதுல நீங்க புக் பண்றத விட ஏர்லைன்ல புக் பண்ணிக்கங்க. டொமஸ்டிக் பிரிவிலேஜஸ் இந்தியாக்குள்ள டிராவல் பண்றவங்க, ஒரு வாரணாசியோ, ஒரு ரிஷிகேஷோ எங்க போறீங்கனாலும் சரி, ஃப்ளைட்ல போற எல்லாருமே தாராளமா இந்த ரூ. 20,000க்கு மாசம் செலவு பண்ணி, இதுல நீங்க ஏர்போர்ட் பிரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்கட்ட வேற ஒரு நல்ல லான்ச் ஆக்சஸ் கார்ட் இருக்குன்னா, லான்ச் யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் லான்ச்ச முடிச்சுட்டு வெளிய வரப்போ ரூ. 1000க்கு இந்த கார்ட்ல என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரெஸ் எடுங்க, அம்மாக்கு எடுங்க, சிஸ்டருக்கு எடுங்க, ஒய்ஃப்க்கு எடுங்க, குழந்தைகளுக்கு டாய்ஸ் வாங்கி குடுங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கங்க. ரூ. 1000க்குள்ள என்ன வாங்கினாலும் அந்த ரூ. 1000க்கு உண்டான ஸ்கேப்பியோ காயின்ஸ் 5000 ஸ்கேப்பியோ காயின்ஸ் உங்க அக்கவுண்ட் வரவா வச்சுரும். நீங்க அத வச்சு மீண்டும் ஃப்ளைட்டோ, ஹோட்டல்ஸோ, ஸ்டேஸோ, என்ட்ரன்ஸோ இல்ல நீங்க மெர்ச்சன்டைஸ் ஷூ, சாக்ஸ் எது வேணாலும் ஸ்கேப்பி ஆப்ல மறுபடியும் வாங்கிக்கலாம். நான் கம்பேர் பண்ண வரைக்கும் வெளிய Amazonல என்ன ரேட் இருக்கோ, அதுக்கு சிமிலர் ரேட் தான் ஸ்கேப்பியால இருக்கே தவிர அதிகமா கிடையாது. அண்ட் இன்டர்நேஷனலுக்கு நான் சொன்ன மாரி இன்டர்நேஷனல் டெர்மினல் வேணும்னா, நீங்க மாசம் என்ன பண்ணணும் ரூ. 50,000க்கு உண்டான ஃப்ளைட் டிக்கெட்ஸ நீங்க புக் பண்ணணும். அந்த ஸ்கேப்பி ஆப்ல சிங்கிள் புக்கிங்ல ரூ. 50,000க்கு உண்டான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த மாசத்துலருந்து இன்டர்நேஷனல் டெர்மினல்ல ரூ. 2,000 வரைக்கும் நீங்க என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அது ஸ்கேப்பியா காயின்ஸா வர வச்சுருவாங்க. அண்ட் இதுல இஎம்ஐயும் இருக்கு. நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. நான் நோ காஸ்ட் இஎம்ஐ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க இஎம்ஐ போட்டீங்கன்னா, ஸ்கேப்பியா காயின்ஸ திருப்பி வாங்கிருவாங்க. ஒண்ணு நோ காஸ்ட் இஎம்ஐ வேணும்னா நோ காஸ்ட் இஎம்ஐ, இல்ல ஸ்கேப்பியா காயின்ஸ்னா ஸ்கேப்பியா காயின்ஸ். அதே மாரி ஃபோரெக்ஸ் வந்து 04x. வெளிநாட்டுல இந்த கார்ட நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து 4x சார்ஜஸ் கிடையாது. ஆனா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா 3.5% சார்ஜஸ் கட் பண்றனால ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தரமாட்டாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் டொமஸ்டிக்ல தான் கிடைக்கும். வெளிநாட்டுல கிடைக்காது. ஆனா 04x. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நண்பர்களே. நான் சொல்றேன் நம்ம காச வந்து எந்த சிந்தாம சிதறாம செலவு பண்றது, நமக்கு அது பெரிய அதான் பிரிவிலேஜே. ஸோ அது இந்த கார்டு தரனால தாராளமா பயன்படுத்தலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அந்த கார்ட நான் வந்து 2023 நவம்பர்ல வாங்குனேன். அப்பதான் நகை சீட்டு போட ஆரம்பிச்சேன். ஸோ இந்த கார்டு, அமெக்ஸ் 2யுமே மாறி, மாறி என்ன பண்ணுவேன், நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஒரு கடையில போய் காஃபி குடிச்சேன்னா, அந்த நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப பேடிஎம் பிஓஎஸ் வந்துருச்சு. மிஷின் வந்துருச்சு. இங்க என்ன பண்ணுவேன், ரூ. 30 ரூ. 40 காஃபின்னா, அழகா கார்ட குடுத்து ஸ்வைப் பண்ணேன்னா, ரூ. 40க்கு எனக்கு 4 காயின் திருப்பி வரும். இதே மாரி என்ன பண்ணுவேன், ரூ. 20,000க்கு மாசம் ரூ. 20,000 நான் அப்ப யூஸ் பண்றப்போ மாசம் ரூ. 5,000 யூஸ் பண்ணா போதும். மாசம் 5,000 10,000 இப்ப 20,000 ஆயிருச்சு. ஸோ ஆனா என்னன்னா, அவங்க 20,000 ஆக்குனாலும் ஏர்போர்ட் பிரிவிலேஜ், அன்லிமிட்டட் டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ், மெர்ச்சன்டைஸ், விசாஸ் புதுசா கொண்டு வந்து அத வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த பேங்க்ல, ஸ்கேப்பியால. வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க்ல கார்டு வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, இது கிடைக்காது. ஃபெடரல் பேங்க்ல வேற ஏதாவது கார்டு வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கேப்பியா கார்டு கிடைக்காது. இப்ப அப்படி இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபெடரல் பேங்க்கும், பேங்க் ஆஃப் பரோடாவும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பேங்க் ஆஃப் பரோடாவும் டை அப் வச்சுட்டாங்க. ஸோ நீங்க ஃபெடரல் பேங்க் வச்சிருக்கவங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க. பேங்க் ஆஃப் பரோடா கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஃபெடரல் பேங்க் வாங்கி அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிருச்சு. ஸோ மாறி 2 பேங்க் இருந்தா ரொம்ப நல்லதா போயிருச்சு. ஏன்னா, இப்போ கவர்ன்மென்ட் பேங்க்ஸும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வரனால, கிரெடிட் கார்ட் போர்ட்ஃபோலியோஸ் அங்க நல்லா இருக்கு. நான் சொன்ன மாரி இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்ட் ஃபார் என்ட்ரி லெவல் கஸ்டமர்ஸ். மாசம் 10,000, 20,000 செலவு பண்றாங்க. இல்ல ஏர்போர்ட் கிடையாதுப்பா. நான் மாசம் 10,000 தான் செலவு பண்ணுவேன்னா, நீங்க இந்த கார்ட தாராளமா வாங்கலாம். வாங்குங்க. இந்த எப்படி நம்ம ஊர்லருந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூரோ, ஒரு மதுரையிலேருந்து சென்னையோ இந்த மாரி நம்ம பஸ்ல போகாத ஆளே கிடையாது. வால்வோ பஸ் யூஸ் பண்ற டிராவல்ஸ் பஸ். அவங்கள மாரி ஆட்களுக்கு இந்த கார்ட நீங்க யூஸ் பண்ணி, காயின்ஸ கலெக்ட் பண்ணி, நீங்க ரீடீம் பண்ணுங்க. இந்த மாரி மெர்ச்சன்டைஸோ, பொருளா ரெடீம் பண்ணுங்க. இல்லன்னா பஸ் டிக்கெட் ரெடீம் பண்ணி ஃப்ரீயா போயிட்டு வாங்க. ட்ரெயின் டிக்கெட் ரெடீம் பண்ணி ஃப்ரீயா ட்ரெயின்ல போயிட்டு வாங்க. ஏன்னா ஃப்ளைட்ல தான் போக மாட்டோம். பஸ்ல கண்டிப்பா போயே தீருவோம். கண்டிப்பா தாராளமா போறவங்க போயிட்டு வாங்க. நல்லாருக்கும் இந்த கார்ட யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் போறவங்க தாராளமா வாங்கலாம். 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எந்த ஒரு ஃபெயிலியரோ, மிஸ்யூஸோ எதுவுமே ஆகல. ஏதாச்சும் ஒரு தப்பா டிரான்சாக்ஷன் பண்ற மாரி இருந்தா உடனே ஸ்கேப்பே நம்மள அலர்ட் பண்ணுவாங்க. இல்ல அது நான் தான் நீங்க ஆப்லயே குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிருவாங்க, உங்களுக்கு ஓகே பண்ணிருவாங்க. அதே மாரி நீங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ண மறந்துட்டீங்க, வெளிநாட்ல இருந்தீங்கன்னா ஓடிபி கேட்கும் மத்த கார்டு. ஆனா ஸ்கேப்பிய பொறுத்தவரைக்கும் அதுல எதுவுமே கிடையாது. எம்பின் நீங்க ஆப்ல செட் பண்ண எம்பின் அடிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் பக்காவா இருக்கும். அண்ட் நண்பர்களே நம்ம வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி தான். மறக்காம நம்ம ரெஃபரல் லிங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து ஸ்கேப்பியா சக்சஸ்ஃபுல் அப்ரூவல் ஆயி கார்டு கிடைச்சா எனக்கு நீங்க
உடனே யூடியூப் கமெண்ட்ஸ்லயோ இல்ல டெலகிராம்லயோ டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து என் சார்பா ரூ. 500 வவுச்சர நான் ஷேர் பண்றேன். அண்ட் எனக்கு ஸ்கேப்பியா வந்து ஒவ்வொரு ரெஃபரலுக்கு ரூ. 1000 ரூ. 1500 வவுச்சர் உண்டான வவுச்சர்ஸ் தருவாங்க. அத நான் வந்து உங்ககிட்ட ஒரு போர்ஷன பகிர்ந்துக்கிறேன். இது வந்து பெய்டு புரமோஷன் கிடையாது. இது ரெஃபரல் பெனிஃபிட்ஸ். அமெக்ஸ் கார்ட் யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ரெஃபரல் பெனிஃபிட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஜென்யூனா நான் சொல்றேன். இதுவரைக்கும் கார்டே நீங்க யூஸ் பண்ணாதவங்க இந்த கார்ட தாராளமா அப்ளை பண்ணுவாங்க. பெருசா இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அம்மா வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்புறம் சிஸ்டர் யாருக்கு வேணாலும் ஒய்ஃப், ஸ்பௌஸ் யாருக்கு வேணாலும் நீங்க வாங்கி குடுங்க. ஒரு நல்ல கார்ட் நண்பர்களே. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல உண்மையாவே சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.